ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர் டூன்ஸ் அண்ட் கார்டனிங். நீங்கள் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நோட்டிஃபிகேஷன் ஆனில் போட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ நம்ம வீடியோவில் வந்து நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா கார்டன் வீடியோ ப்ளஸ் ட்வின் கிராஃப்ட் அப்படின்ற ஒரு கார்டன் வீடியோ நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி போட்டுட்ருக்கோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வந்து புளிய மரம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வாங்கியிருந்தோம். இயர்லி ஸ்டேஜ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பூலாக இருந்தது. ஸோ அதனால் வாங்கியிருந்தோம். ஸோ அதோட அன்பாக்சிங் வீடியோ தான் நீங்கள் பாருங்கள். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட்டாக வந்து ப்ரைஸ் நான் உங்களுக்கு ரிவீல் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ள. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துருப்பீங்க. ஸோ வந்து பேக்கேஜ் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே பேக் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் எந்த ஒரு குறையும் இல்லை. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கீழே வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து அமைச்சிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து ரூட் வந்து ட்ரை ஆகிடக்கூடாதுன்றதுக்காக கொக்கோ பீட் வச்சு கவர் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம அதை ஜஸ்ட் ரிமூவ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆன்லைனில் பிளான்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவல் பிளான்ட் சைஸு ப்ளஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சாம்பிளோடு அனுப்ப சொல்லுங்கள். ஏன்னா அவங்க கேமராலேயோ இல்லை வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்பும்போது வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ஃபோட்டோ அனுப்பும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பெரிய சைஸாகவே தெரியும். ஸோ அதை பார்த்து நம்ம ஏமாந்துடக்கூடாது. ஏமாறத்தில் நம்ம வந்து ஒரு இமேஜினேஷனுக்கு போயிடக்கூடாது இந்த சைஸ் இருக்குன்ட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சுவலாகவே ஒரு டீசெண்டான ஒரு சைஸ் தான். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே ஃபுல்லாக கொக்கோ பீட்டு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா க்ளே வச்சு கவர் பண்ணியிருக்காங்க. நான் உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல ஃபுல்லாக உங்களுக்கு வந்து கொக்கோ பீட்டு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா க்ளே மாதிரி இருக்குது. க்ளே வச்சு கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கோகோ பீட்டோ இல்லை ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ராக்ட் ஆகிடக்கூடாது டிரான்சிட் அப்போ அப்படின்றது ஒரு மெயின் ரீசன் தான். ஸோ இதனால் ஒரு இம்பேக்டும் கிடையாது. ஜஸ்ட்டு மேலே மட்டும்தான். நம்ம எப்படியும் நம்ம வந்து உதுத்து தான் நம்ம வந்து உள்ள பாட்டில் வைக்க போகிறோம். ஸோ அதையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ சைஸுமே வந்து பார்த்தீங்கன்னா டீசெண்டான சைஸ் தான். ஸோ இந்த மாதிரி ஒரு புளிய மரம் வந்து பார்த்தீங்கன்னா போன்சாய் மெட்டீரியலுக்கு ஒரு பக்காவாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் க்ரோத் ஆகிட்ட பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதுக்கு வந்து ஒரு போன்சாய் ஷேப் நீங்கள் பக்காவாக கொடுக்கலாம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு அந்த ஷேப் இருக்கிற மாதிரி இருக்கும் பாருங்கள். ஸோ கொஞ்சம் இந்த ஸ்டெம்லாம் தடிமன் ஆகிட்டோன்னா உங்களுக்கு வந்து அந்த நீங்கள் அந்த ஷேப் கொடுத்துடலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்டில் தான் நான் வைக்க போகிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் கற்களும் இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது ஆல்ரெடி நான் ஒரு போன்சாய் வச்சுருந்தது தான். ஃபைக்கஸ் லாங் பேக் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பட்டு போச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் எந்த பிளான்ட்டுமே வைக்கல அந்த ஸ்பாட்டில். ஸோ அப்படியே இருக்குது. ஸோ இதில் தான் நம்ம வந்து இதை ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் வந்து இதில் இருக்க கொஞ்சம் மண்ணை வந்து கொஞ்சம் கல் வந்து இதில் கொட்டிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ இதில் கொஞ்சம் நம்ம மண் போட்டுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி யூஸ்டு சாயில் தான் அது. ஸோ சாயில் மீடியா வந்து சேம் தாங்க. 30% உங்களுக்கு கொக்கோ பீட்டு, 20% வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது கம்போஸ்ட் யூஸ் பண்ணிங்க. பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கார்டன் சாயில் இல்லைனா வந்து பிளெயின் சாண்ட் யூஸ் பண்ணுவேன்.
ஸோ உங்கள் கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் இதை அப்படியே இதில் வைங்க. இது வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் அதை இது பண்ணி விட்டுடலாம், கொஞ்சம் வேரெல்லாம் ஃப்ரீ பண்ணி விட்டுடலாம். ஓகேங்க. ஸோ இவ்வளோதான், இதுதான் மரம். ஸோ பேக்கிங் நல்லா தான் இருந்தது நான் சொன்ன மாதிரி. பட் ஆனால் அந்த களிமண் வச்சது நான் டோட்டலாக டிசப்பாயின்மெண்ட் தான். ஸோ நான் என்ன நினச்சேன்னா ஜஸ்ட்டு மேலே மட்டும் தான் மவுண்ட் அந்த கிரிப்புக்காக கீழே கொட்டக்கூடாதுன்ட்டு வந்து வச்சுருப்பாங்கன்னு நினச்சேன். பட் இவங்க ஃபுல்லாகவே வச்சுருக்காங்க. மேபி அந்த ஈரப்பதம் போகக்கூடாதுன்றதுக்காக வச்சுருக்கலாம். ஓகே, எனிவேஸ் ஸோ நம்ம வந்து ஜஸ்ட்டு வேஸ்ட் பண்ணலாம். கீழே நம்ம ஆல்ரெடி ஒரு ஒரு லேயர் வந்து பார்த்திங்கன்னா கல் போட்டிருக்கோம். ஸோ அதுக்கு அடுத்த லேயர் வந்து பார்த்திங்கன்னா சாண்டு போட்டிருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலே கொக்கோ பீட் போட்டிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து அகைன் வந்து கல் போட்டுடலாம். சார்கோல்ஸும் மிஸ் ஆகிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சிடலாம். கண்டிப்பாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு பிளான்ட் வந்து பையர்கிட்டேருந்து வாங்கும்போது என்னென்ன செக் பண்ணணும், ஸோ எந்த மாதிரி அவங்க பேக் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு கிளியர் கட்டான ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்கும். ப்ளஸ் ஒரு போன்சாய் வந்து எப்படி ரீபார்ட் பண்ணுறதுன்ற ஒரு குயிக்கான இன்ஃபர்மேஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்னுமே ப்ரொஃபஷனலாக வந்து உங்களுக்கு வந்து பாட்டிங் பண்ணுறது இருக்காங்க. பட் அதோட காஸ்ட் எக்ஸ்பென்சிவ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். இனிஷியல் ஸ்டேஜ்லேயே நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ இது ஒரு பிகினிங் தான். ஸோ இதுக்கப்புறம் ஒரு ஷேப் வந்துட்ட பிறகு நம்ம அந்த ஸ்டேஜுக்கு போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம வந்து இந்த குட்டி புளிய மரத்தை நம்ம ஓரளவுக்கு ஒரு ஷேப்பு கொண்டு வந்துட்டோம். இன்னும் ஒரு கொஞ்சம் ஒரு சம் மந்த்ஸுக்கு அப்புறம் நான் மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா அதோட அப்டேட்ஸ் கொடுக்குறேன். ப்ராப்ளி இதில் வந்து எனக்கு காய் வந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மீன் புளியங்காய் வந்தாலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் அப்டேட் கொடுக்குறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோ மீட் பண்ணுறேன்.